மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. சங்கர் அவர்கள் தயாரித்த இந்தியன் 2 மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்த திரைப்படம். விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தின திரைப்படம். எந்திரன் 2 மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச படம் தான். அவருடைய அடுத்த திரைப்படம் கேம் சேஞ்சர். அதில் ராம் சரண் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. டீசர் கூட வெளியானது. டீசர்லேயே நிறைய விமர்சனங்களை சந்திச்சது. பழைய சங்கர் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்து இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டீசரை பார்க்கும்போதே கழிவு ஊற்றுற மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. பழைய சங்கர் சார் இல்லை டொக்காயிட்டாரா அப்படிங்கிற ரீதியில் அவருக்கு எதிரான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. உங்களோட பார்வை என்ன? பழைய சங்கர் சாரே டொக்கு தானே. அவருக்கு என்னவோ அந்த காலத்தில் என்னவோ பெருசாக காட்டின மாதிரியும் அது பூராமே பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் கட்டமைத்த பிம்பங்கள். அதாவது எந்திரன் 1 வந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் வீச்சு இவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. அது சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தான் ஒரிஜினாலிட்டி வெளியே வருது. ஒரிஜினல் ஃபேஸஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. சரிங்களா? அந்த ஒரிஜினல் ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது வரை யாரும் அதை பற்றி பேசலை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், எந்திரனில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோவுக்கு மனிதத்தன்மை வர மாட்டேங்குது. எல்லாமே கால்குலேட்டர் எல்லாம் பண்ணுது, மனுஷனை மாதிரி யோசிக்க மாட்டேங்குது. அதுக்கு அந்த மனுஷ சிந்தனை வர்றதுக்காக பல புத்தகங்களை படிக்க கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் கூட்டு போய் பல புக்குகளை கூட்டு படிக்க சொல்லுவாங்க. ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா சங்கர் மற்றும் சுஜாதாவின் குசும்பு எங்கே இருக்குது தெரியுமா? அதை படிக்க கொடுக்குற புக்கில் ஒரு புக்குக்கு பேர் ஆச்சார கோவைன்னு பேர். இதை எவ்வளோ பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆசார கோவைன்றது என்ன புத்தகம்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனர்களிடம் மற்றவர்கள் எப்படி மரியாதையாகவும் பவ்யமாகவும் அவர்களை தெய்வம் போல கருதி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத மட்டும் சொல்கிற புத்தகம் தான் அந்த ஆச்சார கோவை. ரோபோ கூட ஆச்சாரம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த குசும்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பார்ப்பனிய திமிர், அந்த பார்ப்பனிய குசும்புன்றதை ஒவ்வொரு இடத்துலையும் காட்டிகிட்டே வர்றது. சங்கர் பார்ப்பனர் கிடையாது சார் அப்படிம்பாங்க. பார்ப்பனர் என்பது பிறப்பால் மட்டும் வருவதில்லை, சிந்தனையால் வருவதும் பார்ப்பனியம்தான். நான் இப்போ என் மனைவியை மதிக்காமல் நான் அடக்குமுறைக்கு ஆளாக்குறேன் அப்படின்னு சொன்னால் என் மனசுலையும் பார்ப்பனியம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது வீட்டு வேலை அது மனைவி செய்ய வேண்டியது, பாத்திரம் கழுவுறது மனைவி செய்ய வேண்டியது, சமையல் வேலை பெண்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு நான் யோசிக்க தொடங்கினால் நானும் பார்ப்பனிய சிந்தனை கொண்டவன் தான். சரியா? பார்ப்பனிய சிந்தனைன்றது அதாவது சமத்துவம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். என்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படின்ற சிந்தனை மட்டும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவன் ஒருத்தன் அப்படின்னு இதுவும் கிடையாதுன்ற சிந்தனை இருந்தால் தான் சமத்துவம். சரியா? கணவன் மனைவினா ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற சிந்தனை வந்தால் தான் அவன் சமத்துவவாதி. இல்லைன்னா அவன் ஃப்ராடுன்னு தான் அர்த்தம். எப்படி பார்த்தாலும் அதற்கு பார்ப்பனராக பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்ப்பனர்களுக்கு அடிவருடியாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. பார்ப்பனர்களுக்கு அடிவருடிகள் நிறைய தேவை. யார் அதை செஞ்சாலும் ஏற்றுப்பாங்க. இப்போ பாருங்கள், அர்ஜுன் சம்பத் மேடையை போட்டார், மேடையில் ஏறி கஸ்தூரி பேசிட்டு சோழியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசியில் அவங்க ஜெயில் கலைஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். எந்திரனில் இந்த ஒரு சீனை சொல்கிறேன். இதில் பாருங்கள், இந்த படம் எடுத்து பாருங்கள், முதல்வன். இவர் ஒரு நாள் முதல்வராக இருக்கும்போது நீங்கள் சொன்ன எந்திரன் படமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே அதிக கலெக்ஷன் வாங்கின முதல் திரைப்படம். 250 கோடி 300 கோடி அந்த கிளப்பில் வாங்கட்டும், தப்பு கிடையாது, வாங்குறது பிரச்சனை இல்லை. ஃபைனலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியாக வெற்றி பெற்றுருச்சு. வியாபார ரீதியாக வெற்றி பெறுறது மட்டும் இல்லைங்க, உள்ள நீ இந்த மாதிரி கருத்துக்களை திணிக்கிறது இருக்குல்ல, எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நார்மலைஸ் பண்ணுறது. அந்த நார்மலைசேஷனை பண்ணக்கூடாது. உண்மையை தான் நீங்கள் பேசணும். முதல்வன் படத்தில் என்ன நடக்கும்? இவர் போய் ஒரு எங்கேயோ நிற்பார், ஃபோன் வரும், சார் சேரி பசங்கள்லாம் இங்கே பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு ஒரு டைலாக். சேரி பசங்க அப்படின்னா பொறுக்கித்தனம். காயத்ரி ரகுராம் ஒரு தடவை சொல்லிச்சுல, அது சேரி மென்டாலிட்டி, அது சேரி பிஹேவியர். அப்போது இதெல்லாம் என்னது? நார்மலைஸ் பண்ணுறது. அவங்க ஏழை மக்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அன்பு பணக்காரன்ட்ட கூட இருக்காது. எங்கள் வீடு இப்போ அந்த பக்கத்தில் ஒரு காய்கறி கடை ஒரு அம்மா இருக்குது. போயிட்டு பழம் வாங்கினா ஒரு 100 ரூபா கொடுத்து பழம் கொடுங்கம்மா அப்படின்பேன். நான் விலையெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்களே வாங்கிட்டு விற்று அந்த 100 ரூபாயில் எவ்வளோ லாபம் வச்சிட போகிறாங்க? கொடுத்து பழம் கொடுங்கம்மான்னு. 2வது 3வது வீட்டில் போகும்போது அவங்களுக்கே மனசு கேட்காது, இன்னொரு 2 பழத்தை எடுத்து இதையும் வச்சுக்கோ அப்படிம்பாங்க. ஏன்னா அதுதான் அந்த அன்பு. அந்த அன்பு பணக்காரன்ட்ட வராது. நீங்கள் ரிலையன்ஸுக்கு போய் வாங்குங்க, 480 கிராம்னு எடை போட்டு அதுக்கு பில்லு போடுவான். சேரி பசங்க பொறுக்கித்தனம் பண்ணுறாங்கன்னு சீன் வச்சார, அதே புகழேந்தி கிராமத்தில் போய் என்ன பண்ணார்? ஒளிஞ்சு நின்று குளிக்கிற பொண்ணை ஃபோட்டோ எடுத்தார். அப்போ அதுக்கு பேர் பொறுக்கித்தனம் இல்லையா? இல்லைங்க, அது அவர் லவ் பண்ணார். லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் இவர் தானே லவ் பண்ணார், அந்த பொண்ணு ஒத்துக்கலையே. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தானே லவ்வர்.
அப்போ அதுக்கு முன்னாடி நீ பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாக்கிங்னு பேர். சும்மா கூட ஸ்டாக்கிங் இல்லை. அந்த பொண்ணு குளிக்கும்போது போய் ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். குளிக்கும்போது ஃபோட்டோ எடுத்த சீனை ரொமான்டிக் சீனு. இதுவும் பொறுக்கித்தனம் தானே. இதே புகழேந்தி பொறுக்கித்தனம் தானே பண்ணுறாரு. புரியுதுங்களா? இதில் வந்து எப்போ பேசினாலும் ஊழல் 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 பண்ணுறது எங்கே இருக்குது? அதிகாரிகள் மட்டத்தில் இருக்குது. அந்த ஊழலை ஊக்குவிப்பதே மக்கள் தான். சரியா? இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் ஏன் போகிறீங்க? போகிறதே தப்பு. சட்டப்படி தப்புன்னு நம்ம தெரிஞ்சே ஏன் போகிறீங்க? அதுக்கப்புறம் அவங்க ஃபைன் போட்டால் ஃபைனை கட்ட வேண்டியது தானே. ஃபைன் 1000 ரூபா. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? 1000 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக 500 ரூபா கொடுத்து நீங்கள் வச்சுக்கிங்கன்னு போலீஸை கொடுக்குறீங்க. அப்போ தப்பு யார் செய்யுது? ஒரு போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. அதுக்கு 1 வாரம் ஆகும். உடனே வேணும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் தானே காசு கொடுத்து எனக்கு உடனே வேணும்னு கேட்குறீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தில் ஒரு சீன் வரும். நீங்கள் அங்கே நேராக போனீங்க, உள்ளே போனீங்கன்னா முனுசாமின்னு ஒரு பியூன் இருப்பான். 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவான். முனுசாமின்னு பியூனு 10 ரூபா கொடுத்தா தான் அப்ளிகேஷன் ஃபார்மே தருவான். உள்ளே போனீங்கன்னா வசந்தா மாமின்னு ஒரு மாமி இருப்பாங்க. எது கேட்டிங்கனாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பேரெல்லாம் மறந்துருச்சு ரொம்ப நாள். அது வசந்தா மாமி, இது முனுசாமி. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை உள்ளே கொண்டாந்து சொருகிறது என்ன காரணத்துக்காக? அப்போ யோசிச்சு பாருங்கள். எல்லா படத்துலையும் தொடர்ந்து இந்த வேலை. இதில் பாருங்க அந்த படம் என்ன படம்? ஜென்டில்மேன். ரிசர்வேஷனுக்கு எதிராக வந்திருக்கும். ஐயோ பாவம், செத்துட்டான், முறுக்கு விற்க போனான், என்னெல்லாம்டா காட்டுவீங்க? ஒரு அளவே இல்லையா? இதைத்தான் நான் கேட்குறது. ஆனால் இதை கேட்டோம்னா நீ பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுகிற, உனக்கு வந்து பிராமின் பேஷிங் இருக்குது, நீ பேசுறது பூரா பார்ப்பன வெறுப்பு தான் பேசுகிற அப்படின்னு அதை பூரா படத்தில் நீ எப்படி நார்மலைஸ் பண்ணுவ? அந்நியன் படத்தோட கதை என்ன? மனுநீதியில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு பார்ப்பனர் கொலையே செய்தாலும் அதிகபட்சம் அவர் குடுமியை சிறைத்து விட்டுவிட வேண்டும். விக்ரம் அத்தனை பேரையும் கொல்லுவார், கடைசியாக குடுமையை வெட்டிட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதானே படத்தில் காமிச்சிருக்காங்க. மொத்த படத்துக்கு ஒரே லைனில் நான் சொல்கிறேன் கதை. மொத்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இதுதான். கொலை செய்தவர் பார்ப்பனர், அதனால அவரை வெளியே விட்டுருங்க. அதுக்காக அவர் திருந்திட்டாருலாம் காமிச்சாங்க. மென்டலி ஸ்டேபிள் இல்லை, அதனால வந்து ரிலீஸ் பண்ண மாதிரிலாம் காட்டிருப்பாங்க இல்லையா? அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அப்பவும் அதோட விட்டாங்களா? கிளைமாக்ஸில் என்ன கடைசியாக என்ன க்ளோசிங் சீன் என்னது? அந்த ஒரு குடிகார எலக்ட்ரீஷியனை பிடிச்சி ட்ரெயின்லேருந்து பிரிட்ஜிலேருந்து கீழே தூக்கி போட்டான் அப்படிங்கிறது தானே சீனு. அப்போ தெரிஞ்சிட்டான்னு அர்த்தமா? குடுமையை விட்டாலும் அவன் கொலை பண்ணுவான். நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் சும்மா இருக்கணும். எந்திரன் 2 என்ன கதை? செல்ஃபோன்னால் சிட்டுக்குருவி அழியுது, விளக்கெண்ணெய் புடலங்கான்னு ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. சிட்டுக்குருவிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதில் வேறு ஆரா அப்படின்னு ஒரு கான்செப்டை வேறு சொல்லி வச்சுருப்பாங்க. அது வந்து ஃபேக்கு. ரஷ்யாவில் முதல்ல ஒரு ட்ரை பண்ணி அப்புறம் அது ஃபேக்குன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. கேட்டால் அதுதான் உண்மைன்னு நிறைய படம் எடுக்கிறாங்க. சிட்டுக்குருவி ஏன் சிட்டிக்குள்ளே இல்லை? சிட்டுக்குருவி இல்லாததுனால தான் கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதுவாது தெரியுமா? இதெல்லாம் சயின்ஸு. ஏன் அப்படின்னா, நம்ம அண்ணாச்சி கடையில் பருப்பு வாங்குகிற காலம்லாம் முடிஞ்சு நம்ம எல்லோரும் சூப்பர் மார்க்கெட்டில் பருப்பு வாங்க ஆரம்பித்தோம். அண்ணாச்சி கடையில் வாங்கினா என்ன பண்ணுவோம்? வாங்கி வெயிலில் காய போடுவோம். அப்படி காய போட்டிங்கன்னா சிட்டுக்குருவி வந்து சாப்பிடும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா அவன் பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருவான். அதை வீட்டில் கொண்டாந்து அப்படியே டப்பாவில் தட்டிடுவீங்க. வெளியே காய வைக்க மாட்டீங்க. சிட்டுக்குருவிக்கு உணவே இல்லை. உணவு இல்லைன்றதுனால அது உணவு இருக்கிற ஏரியாவை தேடி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. சிட்டிக்குள்ளே சிட்டுக்குருவி இல்லை. சரியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லை, குயில் கூட தான் இல்லை. ஆனால் காக்கா இருக்குல்ல, காக்கா எல்லா இடத்துலையும் சர்வைவ் ஆகும். சரி, கொசுன்னு சொன்னீங்களா? என்ன அப்படின்னா, கொசுவோட முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை தான் சிட்டுக்குருவி எடுத்துகிட்டு போய் அதோட குஞ்சுக்கு ஊட்டும் ப்ரோட்டீனுக்காக. ஸோ கொசு 1,00,000 முட்டையை போட்டு வச்சுருந்ததுன்னா இது ஒரு 75,000 முட்டையை எடுத்துக்கொண்டு போய் ஊட்டிடும் இந்த சிட்டுக்குருவியெல்லாம். அப்போ கொசுவோட அளவு கம்மியாயிடும். இப்போ இந்த முட்டையை எடுத்துக்கொண்டு போய் குஞ்சுக்கு ஊட்டுறதுக்கு சிட்டுக்குருவி இல்லைன்றதுனால 1,00,000 முட்டையும் கொசுவாக வந்துடுது. இதில் இன்னொரு வேலை சொல்லியிருப்பாங்க. நான் செல்ஃபோன் கூடாதுன்னு சொல்லலை, அவசியமானவங்க மட்டும் வச்சுக்கிட்டோம். யாருக்கு அவசியம் யாருக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இதைத்தானே சுகாசினி சொன்னாங்க வேறு ஒரு வார்த்தையில். கண்டவங்களாம் ரிவ்யூ எழுதுகிறாங்க, கண்டவங்களாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. அதானே சொல்ல வந்தேன் அந்த படத்தில். நீ கண்டவங்கன்னு யாரை சொல்கிற? எளிய மக்களை தானே சொல்கிற. ஒரு கீரைக்கார ஆயாவை சொல்கிற, ஒரு பூக்காரம்மாவை சொல்கிற, ஒரு ஆட்டோக்காரனை சொல்கிற. அப்போ யார் செல்ஃபோன் வச்சுக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க இல்லை? வர்ணாசிரமம் தானே இது. வர்ணாசிரம கோட்பாடை தான் நீங்கள் எல்லா படத்தையும் சொல்லிக்கிட்டே வரீங்க திரும்ப 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 திரும்ப. அன்னியனில் பாருங்கள், மற்ற எல்லாரையும் கொல்லுவார், நந்தினியை மட்டும் கொல்ல மாட்டார். கொல்லும்போது பர்சனாலிட்டி மாறிடுச்சான். மற்றவங்களெல்லாம் கொன்று முடிச்சதுக்கப்புறம் தான் பர்சனாலிட்டி மாறும். அது அக்ரஹாரன்றதுனால கொல்ல மாட்டார். அதே மாதிரி மியூசிக் அகாடமிலையும் கொல்ல மாட்டார். ஏன்னா அது அவா மற்றவெல்லாம் கொண்டுடுவார், தூக்கி சொருவார். அந்த இதில் சொருவ போவார், சொருவ மாட்டார். ஓகே, சொருவ மாட்டார்.
சொருவ தான் போவார். சான்ஸ் குடுத்துட்றேன்னு சொன்ன உடனே விட்டுருவாரு. அப்ப அதுக்கு பேரு ஊழல் இல்லையா? ஒருத்தர மிரட்டி சான்ஸ் வாங்குறதுக்கு பேரு ஊழல் இல்லையா? அப்ப இவங்க படம் பூரா பார்த்தீங்கன்னா, இப்படி லாஜிக்கல் எரர்ஸ்ன்றது மட்டும் இல்ல, லாஜிக் எரர் இருந்தா பரவாயில்லங்க. அத கூட மன்னிச்சு விட்டுறலாம். விஷமத்தனமான ஒரு சிந்தனைய தொடர்ந்து உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள். எல் இப்ப இத பார்த்துட்டு சொல்லுவாங்க, "ஓ! நீங்க இப்ப" சொல்ற மாரி அவரே வந்து பார்ட்னர் இல்லாட்டினாலும், ஏன் இந்த மாரியான ஒரு கருத்துக்கள தொடர்ச்சியா திணிக்கிறாரு மக்கள் மீது? அப்படி சொன்னா ஆனந்த விகடன், குமுதம்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தான் சப்போர்ட் பண்ணி அவரு உலகத்திலேயே அவர் மாரி ஒரு டைரக்டரே கிடையாது. பிரம்மாண்ட இயக்குனர். பிரம்மாண்ட இயக்குனர். என்ன பிரம்மாண்டம்? ட்ரெயினுக்கு பூரா பெயிண்ட் அடி, மலைக்கு பூரா பெயிண்ட் அடி. வேலைக்கு வந்திருக்கான்னா, அவனுக்கு சம்பளத்த குடுத்து வேலைய வாங்கணும். அவன் தொப்பையில எல்லாம் பெயிண்ட் அடி. உருவ கேலி. இருக்கிறதுல பெரிய பெரிய தொப்பை இருக்க ஆளுங்கலாம் தேடி பிடிச்சு கூட்டு வந்து போட்டு, அது எல்லார் தொப்பையிலயும் பெயிண்ட் அடி. இதெல்லாம் உருவ கேலி தானங்க. உருவ கேலி பண்றது, முட்டாள்தனங்கள பரப்புவது, பார்ப்பனிய சிந்தனைய பரப்புவது. படத்த பார்க்குறவன் என்ன நினைப்பான்? ஆமா, அவங்க சொல்றது சரிதானே. எல்லாருக்கும் எதுக்கு ஃபோனு? எல்லாருக்கும் எதுக்கு ஃபோனுன்னு யார சொல்றீங்க? காலைல பால் போடுற அக்காவ பார்த்து சொல்ற. சாயங்காலம் அங்க பூ விக்கிற அம்மாவ சொல்ற. நீ ஏறி ஒரு இடத்துக்கு போறியா ஆட்டோ. அந்த ஆட்டோக்கார அண்ணன சொல்ற. அவர்ட்ட செல்ஃபோன் இல்லன்னா நீ ஓலா புக் பண்ண முடியுமா? யார் எத பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்றத டிசைட் பண்றது அவங்க தான் முடிவு பண்ண முடியும். நீ யார் முடிவு பண்றதுக்கு? எந்திரன் 2 திரும்ப திரும்ப முழுக்க முழுக்க சொன்ன கதை அது ஒண்ணு தானே. யார் எத வச்சுக்கணும் அப்படின்றத நாங்க மேல இருக்கிறவன் தான் டிசைட் பண்ணுவோம். முன்னாடி சாதினாங்க, இப்ப பொருளாதாரம்னு மாத்திக்கிட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா படத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலயும் இந்த பார்ப்பனிய ஐ படத்த மட்டும் ஐயோ! அதுல கூட தான் வச்சிருப்பாங்களே. மோடம், மோடம், மோடம்னு தானே கூப்பிடுவாரு அவரு. வடசென்னைக்காரங்களுக்கு மேடம்னு கூட சொல்ல தெரியாது. அங்கேயும் வந்து அந்த வேலைய தானே செஞ்சிருப்பாங்க. அ அது பண்றது, அப்புறம் திருநங்கையர கிண்டல் பண்ற மாரி விஷயங்கள். எல்லாத்தையுமே அதுல கொண்டு வந்துட்டாரு. ஒரு காலத்துல அ அருவருக்கத்தக்க பெயர்கள்ல அவங்கள குறிப்பிட்ட போது, கலைஞர் தான் வந்து அதெல்லாம் வைக்காத திருநங்கைன்னு ஒரு பேர் வை அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. அது மாரி வச்சதுக்கு அப்புறமும் நீ படத்துல வந்து அவங்கள அவமானப்படுத்த தானே செய்ற. அத நீங்க ஒரு திருநங்கையாக இருக்கிறவங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு அந்த வலி. சாதாரண மக்களுக்கு தெரியாது. நம்மள இப்படி அசிங்கப்படுத்தியிருக்கானே அப்படின்னு. சரியா? அப்போ அவர் படங்கள் பூராமே அதுவும் பெரிய உலகமா கதையெல்லாம் இல்லங்க. பீஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த படத்த அது ஒரு அந்த ஃபார்மெட்ல உள்ள கதைய தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு கிருமி வந்துச்சு, புடலங்கா வந்துச்சு அப்படின்னு. அதுலயும் படத்துல காட்டும்போது என்ன? வடசென்னையை சேர்ந்தவர்களுக்கு ஒ ச ஒழுங்கா பேச வராது. டீசென்ட்டா இருக்க மாட்டாங்க. டீசென்ட்டா பேச தெரியாது. மெர்சலாயிட்டேன்னு ஒரு பாட்டு வேற அதுக்கு. அது ஒண்ணும் பாட்டுல கூட நான் ஒண்ணும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அத வந்து கேலிக்குரிய பொருளா நீ காட்டும்போது தான் பிரச்சனையாகுது. இந்த சென்னை தமிழ்ன்னு அந்த ஸ்லாங்ல பேசுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அத கேலி செய்யும் விதமா பேசும்போது தான் தப்பாகுது. இப்போ இவரு ரஞ்சித் கூட தான் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுத்தாரு. முழுக்க முழுக்க வட சென்னையில நடக்கிற மாரி தான் படம். வெற்றிமாறன் வட சென்னைன்னே பேர் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அங்கெல்லாம் வந்து தப்பாவா காமிச்சாங்க? நம்ம அங்க ஏதாவது குறை சொன்னோமா? நீ தப்பா காமிக்கும்போது தான் குறை சொல்ல வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு இந்த இந்த முதல்வன் தான். என்னது? சேரி பசங்க பொறுக்கித்தனம் பண்றாங்க. சேரி பசங்க குடிச்சிட்டு வந்து பொறுக்கித்தனம் பண்றாங்க. அண்ணன் புகழேந்தி மட்டும் போய் குளிக்கிற பொம்பளைய ஃபோட்டோ எடுப்பாரு. 2க்கும் என்ன வித்தியாசம்? அப்ப வேணும்னே நீ வந்து ஒரு நார்மலைசேஷன் பண்ணிக்கிட்டு, அ வ இருக்கிற காசெல்லாம் போட்டு அத மாரி பெயிண்ட் அடிக்க, இத பெயிண்ட் அடி, அத பெயிண்ட் அடின்னு இத தாண்டி சங்கரோட படத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க? அது கடைசியில காலி பெருங்காய டப்பா அப்படின்னு சொல்லி எந்திரன் 2, இந்தியன் 2 எல்லாத்துலயுமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த லட்சணத்துல அடுத்தால இந்தியன் 3 வேற வருதாம். வேள்பாரி வேற எடுக்க போறாராம். கேம் சேஞ்சர்ன்னு ஒரு படம் வருதாம். அந்த ராம் சரண் அவரு தெலுங்கு படத்துல பண்ணா நல்லாருக்கும். அத தமிழ்ல பண்ணாலாம் நல்லா இருக்காது. அவரு அங்க வந்து என்ன பண்ணுவாரு, சிம்பிளா அவங்க அப்பாவ ஒரு சீனு கேமியோ மாரி கொண்டாந்து காமிச்சு, அப்படி இப்படி ஓட்டிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்துச்சுன்னா, அதுல ஸ்கோர் பண்ண போறது சமுத்திரக்கனியும், எஸ்.ஜே. சூர்யாவும் தான். எஸ்.ஜே. சூர்யாலாம் வேற லெவலுக்கு போயாச்சு. மாநாடும் சரி, அந்த மார்க் ஆண்டனின்னு ஒரு படம். மார்க் ஆண்டனி படத்துல விஷால் நடிச்சிருக்காரா இல்லையான்னே தெரியலன்ற அளவுக்கு எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு. ஸோ இந்த படத்துலயும் எஸ்.ஜே. சூர்யா தான் ஸ்கோர் பண்ணுவாரு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யாவால ஒரு வேள அந்த படம் ஓடுனா ஓடலாம். மத்தபடி இப்ப என்ன உங்களுக்கு வேண்டுதலு? பேன் இண்டியா தான் எடுப்பேன். பேன் இண்டியாவே தான் எடுப்பீங்களா? தமிழ்நாட்டுக்குலாம் படம் எடுக்க மாட்டீங்களா? அ படம் எடுத்து டப்பிங் பண்ணி விடுங்களேன். பார்க்க தான் போறாங்க மக்கள். இவங்க பூரா என்ன பண்றாங்க, பேன் இண்டியான்னு சொல்லிவிட்டு, மலையாளத்துல இருந்து ஒரு ஆக்டரு, கன்னடத்துல இருந்து ஒரு ஆக்டரு, தெலுங்குல ஒரு ஆக்டரு, தமிழ்ல இருந்து ஒரு ஆக்டரு, தமிழ் ஹீரோ
அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹிந்தியிலேருந்து ஒரு ஆக்டர். படங்கள் தோல்வி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாயிடுச்சு. ஆமாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உங்களால எப்படி டயர்ட் ஆயிருவாங்க. கதையை பேலன்ஸ் பண்ணுவீங்க? நீங்க கதையை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் கேரக்டர்ஸ் வேணும். கேரக்டர்ஸை வச்சு நீங்க கதையை ரெடி பண்ணக்கூடாது. சரியா? இப்போ வேட்டையன் படத்துல பாருங்க. ஃபதர்ஸ் வாசில உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அமிதாப் பச்சனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ராணா டகுபாட்டியை கொண்டு வந்துட்டாங்க. மஞ்சு வாரியாரை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பேரையும் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க? படம் ரஜினி படம் மாதிரி இருக்கணும். அமிதாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அமிதாப்புக்கு எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? அவர் ஏதோ ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர் மாதிரி எங்கே வந்தார் எங்கே போனார்னே தெரியல. அப்போ பேலன்ஸ் ஆகாது. அது அப்போ ஹிந்திக்கு போனால் ஓடாது. நீங்கள் என்ன நினச்சி இருக்கிறீங்க? அமிதாப் இருக்காருன்னு ஹிந்தியில் ஓடிடும்னு நினைக்கிறீங்க. அமிதாப்போட கேரக்டர் ரோலே இல்லையே. மேபி தெலுங்கில் ராணா டகுபாட்டி இருக்காருன்னு ஓடிடும். மலையாளத்துக்கு போனால் ஃபதர்ஸ் வாசில் வந்து ஏதோ சைட் கிக் மாதிரி வந்திருக்காரு. மலையாளத்தில் அவன் எப்படி ஏற்றுப்பான் எங்கள் ஊர் ஹீரோ அப்படின்னு? ஸோ இந்த மாதிரில இந்த பேன் இண்டியா ஒழிச்சு கட்டினா தான் சினிமா உருப்படும். சரி, அது விட்டுருவோம். சங்கருக்கு வருவோம். அடுத்து வேள்பாரி நாவல் வேறு படமாக பண்ண போகிறாரு. அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க. அது வந்து ஒரு நாவல் ஃபார்மேட் கிடையாது. அது வந்து ஒரு தொடர். தொடருக்கும் நாவலுக்கும் வித்தியாசம் தெரியல. நாவல்னா நான் 500 பக்கத்துக்கு எழுத போகிறேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு கதையை ரெடி பண்ணுறது. வேள்பாரிலாம் அப்படி கிடையாது. எழுத ஆரம்பிங்க, எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஒரு 4-5 அத்தியாயம் எழுத 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 எல்லோரும் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு போயிட்டே இருக்கும். சீரியல் மாதிரி. அவ்வளோதான். நீங்கள் சீரியலை சினிமா ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. ஏன்னா இந்த தொடரெலாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு ட்விஸ்ட் வச்சு வச்சு முடிப்பாங்க. அப்போ தான் அடுத்த வாரம் படிப்பான்னு. நீங்கள் அதை அப்படியே சினிமாவில் கொண்டு வர முடியுமா? 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே வர முடியுமா? வர முடியாது. ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ப்ரிமைஸ், ஒரு கிளைமேக்ஸ், அப்படி போனால் தான் அது படம் மாதிரி இருக்கும். பொன்னியின் செல்வன் நாவலாக வேணால் நல்லா இருந்திருக்கும். படமாக ஏன் நல்லா இல்லைன்னா அதுதான் காரணமே. முதல்ல அந்த கதையே தப்பான கதை, அது வேறு. அதுக்குள்ளே போனோம்னா அது டோட்டலாக வேறு சப்ஜெக்ட்டு. வேள்பாரியும் அதே மாதிரி தான் ஆக போகுது. வேள்பாரியை ரசிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், வேள்பாரியை அப்படியே புக்காக வாங்கி படிச்சு பாருங்க, உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க கற்பனை, எழுத்தாளரோட கற்பனையில் எழுதப்பட்டது. பாரியை பற்றி நமக்கு அதுவும் நிறைய வாசகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா? அது ஏற்கனவே வெகுடனில் படித்தவங்க வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஓகே. இன்னொன்று என்னென்னா, இல்லை அந்த கதையை நான் குறைச்சி மதிப்பிடுறேன்னு சொல்ல வரல. பாரியை பற்றி நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சது. 2 விஷயம் தான். ஒரு இடத்துல வந்து பாரியோட பெண்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வருது. அற்றை திங்கள் அந்நிலவில் அப்படின்னு ஒரு பாட்டு. அது அந்த வரியை தான் வந்து அப்படியே எடுத்து எம்ஜிஆர் ஒரு படத்தில் வச்சுருப்பார். அன்று வந்ததும் இதே நிலா, இந்த வரி வந்து இந்த பாட்டில் வர்றது. அற்றை திங்கள் அந்நிலவில் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் இதே நிலவில் பார்த்தப்போ இந்த மலை எங்களது இருந்தது, எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தார். இற்றை திங்கள் இந்நிலவில் எங்கள் அப்பாவும் இல்லை, அந்த மலையும் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த அங்கவை சங்கவைன்னு அந்த 2 பெண்களும் பாடுவதாக ஒரு பாடல் இருக்குது. இருவர் படத்தில் கூட அது மாதிரி ஒரு வரி ஒரு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, புலவர் ஒருத்தர் வந்து ஒரு மன்னன்ட்ட போய் இவங்க தான் பாரியோட பெண்கள், நீ இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்பதாக ஒரு பாடல். இந்த 2 பாட்டில் தான் பாரின்ற வார்த்தை நமக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது. பாரியை பற்றி நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சது அந்த கதை தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு. இந்த 3 மேட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தான் எழுத முடியும்? அப்போ என்ன எழுதினாலும் எல்லாமே கற்பனை தான். அப்போ அந்த எழுத்தாளரோட கற்பனை திறனுக்கு தான் வாசகர்கள் மரியாதை கொடுத்து படித்தாங்க. அது வந்து சீரியல் பார்க்குற மாதிரி. ஒரு சீரியல் முடிஞ்சாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் நல்லா ஓடிட்டு இருந்தது, டக்குன்னு முடிச்சிட்டாங்களே அப்படிம்பாங்க. எப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சதுக்குன்னு டக்குன்னு முடிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. அது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். அது காலைல எழுந்திரிச்ச உடனே காப்பி குடிக்கிற மாதிரி 7 மணி ஆன உடனே அந்த சீரியலை பார்க்கணுன்ற மாதிரி அது ஒரு ஹேபிட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நல்லா இருக்காலும் அதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த டைமுக்கு அதை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் சினிமாவுக்கு நீங்கள் கொண்டே வர முடியாது. நீங்கள் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்குன்னு ஒரு நாவல் ஃபார்மேட்டில் இருக்கணும். எழுத்தாளர் ஒருத்தர் உட்காந்து கதையை ஆரம்பித்து எழுதி முடித்து பப்ளிஷர்கிட்ட கொடுத்து இதை பிரிண்ட் அடிங்கன்னு சொல்லி கொடுத்த நாவல் தான் நாவல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட்டை வேணால் நீங்கள் சினிமாவை எடுக்க முடியும். இந்த மாதிரி தொடராக வந்ததை சினிமாவை எடுத்தால் பார்க்க முடியாது. இப்போ இதுவே சினிமாவுக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவர் எடுக்க போகிற படத்துக்கு அந்த நாவலில் இருந்து இன்னொரு படத்தில் வந்து காட்சியை சுட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமாம், அது இவங்களே சொல்லிக்கிறது. இவரே இதான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து இவர் சுட்டுருப்பாரு. அதே இங்கிலீஷ் படத்தை அவனும் பார்த்துருக்க மாட்டானா? ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு இவருக்கு மட்டும் தான் ரைட்ஸா? என்கிட்ட கூட கேட்டாங்க அந்த பொன்னியின் செல்வன். அதில் வந்து அந்த கார்த்தி வந்து தெரிந்த கைகோளப்படையிலேருந்து எப்படி தப்பிச்சார் பார்த்தீங்களா, செமையாக இருந்துச்சுல அந்த சீன் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைப்பா அந்த சீனை வந்து நான் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா படத்துலேயே பார்த்துட்டேன், அதில் இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவிலேருந்து பார்த்து தான் அந்த சீன் எடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் வந்து என் படத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்றாங்க. இவர் எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தாரோ அதே இங்கிலீஷ் படத்தை இவரும் பார்த்துருப்பாரு.
அவர் இவர் படத்தை முன்னாடி விட்டாரு, நீங்க இன்னும் படத்தை விடல. இல்ல இந்த நாவல்ல வர சீனை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரே படத்தை வந்து இவர் மட்டும் தான் பார்க்க முடியுமான்றேன். ம். மற்றவங்களும் தான் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ சங்கர் என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் தான். மணிரத்னத்தை போலவே ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன். அவர் ஊதி பெரிதாக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்ப்பனிய ஆதரவு கருத்துக்களை படங்கள் முழுவதும் வைப்பது. இப்போ நீங்க ஆரம்பத்திலேருந்தே சங்கருக்கு வந்து இவ்வளோ பில்டப் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்கனாலும், சுஜாதா மறைவுக்கு பிறகு தான் சங்கர் வந்து இந்த மாதிரி ஆயிட்டார். படம் எடுக்க தெரியல. சுஜாதா கூட இருக்கும்போது நல்லா எடுத்தாங்க. அப்படிங்கிற இதில் நிறைய பேர் நான் இப்படி வேணா நான் சொல்லுவேன். ம். அட்லி வந்து அசிஸ்டண்டா இருந்து டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் சுஜாதாக்கு படம் எடுக்க தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அட்லி எடுத்த படம்லாம் ஓடுதுல்ல. ஜவான் வரை எல்லா படமும் ஓடிடுச்சுல்ல. உண்மை தானேங்க. ஜவான் வரை எல்லா எடுத்த படமும் ஓடிடுச்சுல்ல. அட்லி அசிஸ்டண்டா இருந்துட்டு வேண்டாம் நான் டைரக்டர் ஆக போறேன்னு அவர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் சங்கருக்கு படம் ஓடலை. ஏன்னா அட்லி தான் இவ்வளோ நாள் சங்கருக்கு படம் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லலாம். அட்லி 2 படம் தானே ஒர்க் பண்ணாரு. அந்த 2 படத்துலையும் நல்லா ஓடி இருக்கும்ல. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இவருக்கு படமே ஓடல, அவருக்கு படம் ஓடுது இல்லை. சுஜாதா வந்து கதாசிரியர் அவர் கதைகள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒரு செய்தி தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் இடத்த இப்போ ஜெயமோகன் பிடிச்சிட்டாரு. அதுவே ஜெயமோகன் நாவல் வடிவத்திலேயே யாரும் படிக்க முடியாது. சுஜாதாவது கொஞ்சம் படிக்கிற மாதிரியாவது இருக்கும். இது வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்கும், படிக்கவே முடியாது. அப்புறம் இதை வந்து சினிமாவுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே எப்படி இருக்கும். ஜெயமோகனே எதுக்கு ஒத்துக்கிறாங்க எல்லாரும்? அவரும் பார்ப்பனிய சிந்தனைவாதி. நம்ம ஊரில் பார்ப்பனிய சிந்தனாவாதியாக இருந்தால் ஊடகங்கள் ஏற்றுக்கும் உங்களை. ஊடகங்கள் உங்களை பில்டப் பண்ணி பெரிய ஆள்னு காட்டும். இப்போ அந்த நிலை நீடிக்குதுன்றீங்களா? இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சுஹாசினி போன்றவர்கள் கதறும் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. எல்லாரும் ரிவ்யூ எழுதுறாங்க, மவுஸ் பிடிச்சவங்கலாம் ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கதறும் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. முழுசாலாம் குறையலை. இன்னமும் இன்டர்நெட் இல்லாத இடங்கள் இருக்குது. இன்னமும் விகடன் படிக்கிறவங்க இருக்காங்க, குமுதம் படிக்கிறவங்க இருக்காங்க, கல்கி படிக்கிறவங்க இருக்காங்க, வெறும் தொலைக்காட்சி மட்டும் தான் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. நாம் மூவ் ஆகி வந்துட்டோம், ஓடிடி அதெல்லாம் போயிட்டோம்னா நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கோம் அப்படின்னு. இன்னும் அதுக்காக கிராமப்புறத்தில் ஓடிடிலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நகரத்தில் இருக்கிற அளவுக்கு பெனிட்ரேஷன் இன்னும் மற்ற இடங்களுக்கு போகலை. அதுவும் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த நிலை கண்டிப்பாக மாறணும். இயக்குனர் சங்கர் குறித்து பல்வேறு தகவல்கள் என்னோட பயன் பண்ணீங்க. நன்றி. நன்றி.